ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே காக்கிறவராய் இருப்பார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை திருவிருந்து ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். திரியேக தேவனை நாங்கள் ஆராதிக்கவும் பணிந்து கொள்ளவும் உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே இப்பொழுது மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 211 பாமாலை 174 பாடுவோம். பிதா சுதனாவியே ஏகரான சுவாமியே. கீதம் 211 பாமாலை 174 பாடுவோம்.
அந்தபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வ தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், ஒரு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகள் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகள் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் எங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் செல்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாபப்பட்டு
பிறரது அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உண்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உடைய விடுதலை அருள் பணியில் உலகில் மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமறையங்களை சுத்திகரியும். உடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவனுள்ளவர்களாய் வாழும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்து வாழும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளிடம் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தம்முடைய மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்கள் மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவங்களை விடுதலையாக்கி சகல நன்மை உறுதிப்பட நிறுத்தி உனித்தி ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்குரிய சொருகு ஜெபம். எங்களை ஆளுகை செய்யும் திருத்துவ தெய்வமே, உம்மில் நாங்கள் சிருஷ்டிகரை காண்கிறோம். உம்மையே நாங்கள் இரட்சகராகவும் சர்வ வல்லவராகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் தரிசிக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளும் பாக்கியம் தாரும். திரியேக தெய்வமாகி உம்மை போன்று மீட்பின் திட்டத்தில் இணைந்து செயலாற்ற உதவி செய்யும். பிரிவினை உண்டாக்கும் சக்திகளை அவமாக்கும் வலிமையை பெற்றுக்கொள்ளவும் கிறிஸ்துவின் அன்பை உலகத்திற்கு காட்டும் சமுதாயத்தை கட்டி எழுப்பவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர் திருச்சபைக்கு எழுதின 2வது நிருபம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போலிருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவருமாயிருக்கையில்
சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனதால் இடித்து போட வல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும்போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதலடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் என்பது இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடங்கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 320 பாமாலை 142 பாடுவோம். பிதாவே மாதயாபராம். கீதம் 320 பாமாலை 142 பாடுவோம்.
மீட்பரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு வாஞ்சியோடு கூட சாது ஐயா அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே சாதை அவர்களுக்காக அப்படி ஊழியங்களுக்கு ஜபிப்போம், ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இது ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக மனமு வந்து தாங்க முன்வரலாம். நிச்சயமாக அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஈரோடு பெருந்துறையில் இருக்கின்ற நம்முடைய ஊழியங்கள் அதிகமாக நேசிக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் திரு மதன்குமார் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய தகப்பனார் திரு ஜீவானந்தம் ஐயா அவர்கள் தன்னுடைய 80வது பிறந்தநாளை இந்த வாரத்திலே தான் காணும்படியாக கிருபை செய்திருக்கிறபடியினால கர்த்தர் அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி வசந்தகுமாரி அம்மா அவர்களுக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களிலே, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை கர்த்தர்தாமே அருமையான ஐயாவை ஒவ்வொரு நாளும் தம்முடைய கரத்தினால் தாங்கி ஆதரித்து பலப்படுத்தி நீடித்த சுகவாழ்வை ஆண்டு கொடுத்து வழிநடத்துவாராக. அருமையான ஐயாவுக்காக, அம்மாவுக்காக ஆண்டு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக அன்புக்குரிய சகோதரர் திரு மதன்குமார் அவர்களுக்காகவும் ஆண்டு துதிக்கிறேன். அவருடைய குடும்பத்திற்காக, தேவன் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டு துதிக்கிறேன். கர்த்தரின் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. அதே போல் சென்னையில் இருக்கின்ற அவருடைய அன்புக்குரிய சகோதரர் திரு வருண்குமார் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தினருக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் ஆண்டு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த முழு குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நீ உன் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பா என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் சந்ததியை காணும்படி என் பாக்கியங்களை கொடுத்து ஆண்டவர் தாமே வழிநடத்துவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்காக பல வகையிலே ஜபிக்கிற, உதவி செய்கிற உங்கள் யாவருக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஆராதனை வேளையிலும் நமக்கு ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கும்படியாக கல்கத்தாவிலிருந்து பிஷப்ஸ் இறையுள் கல்லூரியிலிருந்து வந்திருக்கின்ற, அங்கே பேராசிரியராக பணியாற்றுகின்ற ரெவரண்ட் டாக்டர் ஐசக் தேவதாஸ் ஐயா அவர்கள் மத்தியில் வந்து மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நம்முடைய நெல்லை திருமணத்தில் மிக சிறப்பாக பல ஆண்டுகள் பணி செய்து இப்பொழுது இறையுள் கல்லூரியிலே அங்கு பேராசிரியர் பணி செய்து அநேக மாணவர்களை கர்த்தருக்காக ஒரு பெரிய சேனையாக எழுப்புகின்ற உன்னதமான பணி செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இந்த நாளில் வந்திருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். அவர்கள் இந்த நாளில் நமக்கு விசேஷித்த செய்தியை கொடுப்பார்கள். நம்ம எல்லாரும் நாம் ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவ கிருபை நம் அனைவரோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேளையில் உம்முடைய திருவசனத்தை தியானிக்கும்படி ஆயத்தப்படுகின்றோம். எங்களுக்கு உதவி செய்யும். விசேஷமாய் இந்த திருத்துவ ஞாயிறிலே திருத்துவத்தை குறித்து சிந்திக்கும்போது உம்மை குறித்த
சற்று தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும், எங்களோடு கூட பேசும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் வாய்ப்பளித்த அன்பு போதகரவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்தலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நாம் திருத்துவ ஞாயிறாக ஆசரிக்கின்றோம். திருத்துவத்தை குறித்து நாம் பல உபதேசங்களை கேட்டிருக்கலாம். அநேக விளக்கங்கள் சிறிய சிறிய உதாரணங்களை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கடவுளை குறித்து நாம் முழுமையாக விளக்கிவிடவும் முடியாது, அல்லது அவருடைய முழுமையை எந்த விதத்திலும் நாம் முழுமையாக கண்டுகொள்ள முடியாது. இட்ஸ் ஆல் அன் அட்டெம்ப்ட். எல்லாமே ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி. ஆகையினால் நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளுகின்ற காரியமும் வேதத்தின் அடிப்படையிலே திருத்துவம் எப்படி விளக்கப்படுகிறது, எப்படி நாம் புரிந்து கொள்ளும்படி பிரயாசப்படுகிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த திருத்துவம் என்பது வேத புத்தகத்திலே எங்குமே நேரடியாக சொல்லப்படவில்லை. த ட்ரினிட்டி என்ற பதம் எங்குமே வருவதில்லை. ஆனால் திருத்துவ கடவுள் அல்லது ஆண்டவர் இந்த 3 தன்மைகளில் வெளிப்பட்டவர் என்பதை வேத வாக்கியங்களின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். வேதாகமத்தில் முழுவதுமே நாம் படிக்கின்ற பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 பேருடைய செயல்பாடுகளை நாம் கண்டுகொள்ள முடியும். அவ்விதமாய் அந்த செயல்பாடுகளின் அடிப்படையிலேயே இந்த திருத்துவத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம். குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். யூதர்கள் மோனோதிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவர்கள், அதாவது ஒரே கடவுள் ஒருவரே, வேறு எந்த விதத்தில் அவரை புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுகின்றவர்கள். ஆகையினால் ஆண்டவர் ஒருவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தையும் படைத்தவர் என்பதை அவர்கள் உறுதி செய்கிறார்கள். ஆகையினால் யூத மார்க்கத்திலேயே தொடர்ந்து வருகின்ற கிறிஸ்தவ மார்க்கமும் தேவன் ஒருவரே என்ற ஒரு கோட்பாடை வலியுறுத்துவண்ணமாகத்தான் இந்த திருத்துவத்தை அவர்கள் முக்கியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து படிக்கும்போதே நமக்கு கொடுக்கப்படுகின்ற காரியம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதன் பின்பு 2வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்படியானால் தேவ ஆவியானவருடைய பிரசன்ஸ், அவருடைய காரியம் முதலாவதே யூதர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காரியம். ஆகையினால் கடவுள் ஒருவரே, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், சகலத்தையும் படைத்தவர். அப்படி படைக்கப்பட்ட எல்லாவற்றின் மேலும் பரிசுத்த ஆவியானவர் செயல்பாடு உடன் இருக்கிறது என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகையினால்தான் ஆரம்பத்திலிருந்தே நாம் பார்க்கிறோம், அநேக தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், இன்னும் ராஜாக்கள், இவர் எல்லாரும் தேவ ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவ ஆவியினாலே நடத்தப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போது இந்த 2 பிதாவாகிய கடவுள், அவரை நாம் பழைய ஏற்பாட்டிலே யாவே என்று அழைக்கின்றார்கள். அது ஆங்கிலத்திலே எல்லா இடத்திலும் லார்ட் என்று குறிப்பிடப்படுகிறது. தமிழ் பைபிளிலே நாம் அநேக இடங்களிலே கர்த்தர் என்று வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் என்றால் லார்டு, ஆளுகைக்குரியவர், ஆளுகை செய்கிறவர் என்ற அடிப்படையிலே யூதர்கள் கடவுளை அறிந்து கொண்டிருந்தார்கள். இப்படி அறியப்பட்ட ஆண்டவர் தான் இந்த உலகத்திற்கு வருவேன், மேசியாவாக வருவேன் என்று அவர் யூதர்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். ஆகையினால் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்ற வசனங்கள், தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள், அவர்கள் அதை எதிர்பார்த்து மேசியாவினுடைய வருகைக்காக எதிர்பார்த்திருந்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் படிப்போமானால்,
ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இது மத்தேயுவிலே இந்த வசனத்தை குறிப்பிட்டு இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிலே மரியாளுக்கு பிறந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் மேசியாவாக வர இருக்கின்ற கடவுள் இயேசுதான் என்பதை புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன வசனங்களை கொண்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் இயேசு கிறிஸ்துவே தம்முடைய வார்த்தைகளை மூலமாய் அதை உறுதிப்படுத்த பிரயாசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஐசாயா 61 அதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற தீர்க்க தரிசன வார்த்தைகள் தன்னிலே நிறைவேறுவதாக ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து லூக்கா 4 அதிகாரம் 18 வசனம் முதல் நாம் படிப்போமானால், அங்கே தேவாலயத்திலே அவர் வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தம் பண்ணவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடை காலத்திலே கொடுத்து உட்கார்ந்தார். அதன் பின்பு நாம் அடுத்த வசனத்திலே படிக்கும்போது, அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவும் தாம் மேசியா என்பதை பழைய ஏற்பாட்டின் வேத வசனங்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தையின்படியே அதை உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் இப்படி இயேசு உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் பலத்த கிரியைகளினாலும் தம்முடைய உபதேசத்தினாலும் தான் தேவனுடைய குமாரன் என்பதை அவர் அநேக காரியங்கள் மூலமாய் உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் நிறைவேற்றப்படும் போது அவர் இந்த உலகத்திலே வந்த நோக்கம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இன்னும் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக அவர் வந்தவர். இந்த மனுக்குலத்தை மீட்டு கொள்ளும்படிக்கு அவர் தம்மையே சிலுவையில் ஒப்பு கொடுக்கும்படி வந்தவர் என்பதையெல்லாம் உறுதிப்படுத்துவண்ணமாக அவர் சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். மரித்து 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்திருந்து சீஷர்களுக்கெல்லாம் தரிசனமாகிறார். இப்போது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் அது 12 பேர் மாத்திரமல்ல, மற்றவர்களும் இயேசுவை நாங்கள் கண்டோம் என்று சொல்கிறார்கள். இப்போது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்டோம், இயேசுவை கண்டோம் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அங்கே இந்த இயேசு எப்படி கடவுளாகினார் என்பது வெளிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தபோது பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமாய் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்கிறார். இன்னும் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தேற்றவாளன் உங்களுக்கு தந்தருளப்படுவார் என்று சொல்கிறார். ஆகினால் இயேசு கிறிஸ்துவும் நான் போவேனே ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அருளி செய்வேன், அனுப்புவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகினால் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு செயலாற்றினது மட்டுமல்லாமல் தான் போன பின்பு எல்லாருக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவார் என்பதையும் நாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன பிதாவின் வாக்குத்தத்தம்? யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் படிப்போமானால், அங்கே யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்படுகின்ற வார்த்தை, பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று
இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இப்போது இந்த 3 நிலைகளிலே பிதாவாகிய கடவுள் பழைய ஏற்பாட்டிலே அவர் சர்வ வல்லமையுடையவராக, ஒரு படைப்பாளராக யூதர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அவர்கள் எதிர்பார்த்த மேசியாவாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக அவதரிக்கிறார். ஆனால் யூதர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய சீஷர்கள் அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர்கள் கொண்டு அதை உறுதி செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பலத்த செய்கைகள் மூலமாகவும் உபதேசங்கள் மூலமாகவும் அவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, சிலுவையிலே அறைந்து மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்து எல்லா சீஷர்களுக்கும் அவர் தரிசனமானபடியினால் அவர்கள் இயேசுவை கடவுளாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போது நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே படிக்கிறபடி 2ஆம் அதிகாரத்தில் பெந்தைக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி எல்லா மனிதர்கள் அந்த 120 பேர் மேலும் இறங்கி செயலாற்றுகிறார். அதன் பின்பு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும் நாம் படிப்போமானால் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு ஆதி திருச்சபையிலே அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சீஷர்கள் ஆவியிலே நிறைந்து பலத்த கிரியைகளை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு அவர்களை சாட்சியாய் இந்த கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று இயேசுவை கடவுள் என்று உறுதிப்படுத்தி சொல்கிறதை பார்க்கிறோம். இப்போதுதான் இங்கே ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த இரட்சகரை எப்படி பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் கூட இணைத்து காண்பிப்பது என்பது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏனென்றால் யூதர்கள் சொல்லுகின்றபடி ஒரே கடவுள், ஆனால் நீங்கள் இப்பொழுது சொல்லுகிறீர்கள் இயேசு கிறிஸ்துவும் குமாரன், அவர் ஒரு கடவுள் என்று சொல்லுகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார், அவரும் செயலாற்றுகிறார் என்று சொல்லுகிறீர்கள். இப்படி 3 விதமாய் கடவுளை குறித்து நீங்கள் சொல்லும்போது அங்கே எங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று யூதர்கள் அதை குறித்து ஒரு கேள்வி எழுப்புகிறதை பார்க்கிறோம். குமாரன் இயேசு கிறிஸ்து கடவுள் என்றால் பிதாவாகிய கடவுள் என்னவாவார் என்ற ஒரு கேள்வி. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று சொன்னால் ஆதியிலே செயல்பட்ட கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி என்ற ஒரு கேள்வியெல்லாம் அவர்கள் எழுப்புகிறதை பார்க்கிறோம். இந்த நிலையிலே பவுலடிகளார் மட்டும் நமக்கு மிக தெளிவாக அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய நற்செய்தியிலே ஆரம்பம் முதலே அவர் தெளிவுபடுத்திவிட்டார். அவர்தான் முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற பதத்தை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லும்போது கர்த்தர் என்ற வார்த்தை அது பழைய ஏற்பாட்டு கடவுளுடைய ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. லார்ட் என்ற அந்த பதத்தை இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்னும் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று அவர் அறிமுகப்படுத்துகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று இயேசு கிறிஸ்துவை அட்ரஸ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த ஒரே ஒரு வரியிலேயே இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்வதிலேயே அவர் இந்த ட்ரினிட்டியை உள்ளடக்கி விடுகிறார், திருத்துவ கோட்பாடை அங்கே உள்ளடக்கி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் 2ஆம் 3ஆம் 4ஆம் செஞ்சுரிஸ் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு பின்பு அவர் வீட்டெழுந்து கிறிஸ்தவம் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு பின் அவருடைய காரியங்களை குறித்து பலவிதமான கோட்பாடுகள் உருவாக ஆரம்பித்து விட்டது. 4ஆம் நூற்றாண்டிலே குறிப்பாக ஏரியஸ் என்பவர் தன்னுடைய கோட்பாடு ஒன்றை சொல்லும்போது பிதாவாகிய கடவுளுக்கு நிகரானவர் யாருமே கிடையாது, ஆகையினால் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் கடவுளை விட சற்று குறைந்தவர் என்றுதான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் மனிதனாய் இந்த உலகத்திலே இருந்தபடியினால் அவர் கடவுளுக்கு நிகரானவர் அல்ல என்று அவர் தன்னுடைய கோட்பாடை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி சர்ச் ஃபாதர்ஸ் என்று அழைக்கப்படுகிறவர்கள் அந்த நாட்களிலே தாங்கள் எப்படி கடவுளை அறிந்து கொள்கிறோம் என்பதை ஒரு கோட்பாடாக வெளிப்படுத்தினார்கள், குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டு. இந்த சூழ்நிலையில்தான் மற்றவர்களும் தங்களுடைய ஒரு அபிமானத்தை அல்லது தங்களுடைய கோட்பாடுகளை, தங்களுடைய புரிந்து கொள்ளுதலை அவர்கள் வெளிப்படுத்த துவங்கினார்கள். அப்படி வெளிப்படுத்தும் போது இந்த ஏரியஸ் சொன்ன கோட்பாட்டுக்கு எதிராக
மற்ற சர்ச் ஃபாதர்ஸ் அவர்கள் இல்லை, இயேசுவும் பிதாவாகிய கடவுளும் ஒன்றுதான், அவர்கள் எந்த விதத்திலும் குறைந்தவர் அல்ல என்ற ஒரு விளக்கத்தை கொடுக்க முற்பட்டார்கள். அப்பொழுது அங்கே 2 விதமான கூட்டத்தார் ஆர்கியூ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் சொல்லுகிறது இயேசுவும் பிதாவானவரும் ஒன்று, பரிசுத்த ஆவியானவரும் ஒன்று, அவர்கள் 3 பேருமே நிகர், ஒருவருக்கொருவர் உயர்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை, 3 பேரும் ஒன்றுதான் என்று ஒரு கூட்டத்தார் சொல்கிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் சொல்கிறார்கள் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் பிதாவிலிருந்து மட்டுமே வருகிறவர், குமாரனுக்கு அங்கே இடமில்லை, குமாரன் அவர் செகண்டரி டு த ஃபாதர், அவர் பிதாவுக்கு அடுத்தவர் தான், அவருக்கு நிகரானவர் அல்ல என்ற கோட்பாடை அங்கே வைக்கிறார்கள். அப்படி போராடுகின்ற ஒரு சூழ்நிலையில் இங்கே அதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க வேண்டும். இப்பொழுது எப்படி செய்வது, இந்த காரியத்துக்கு என்ன தீர்ப்பு கொடுப்பது என்று வருகின்ற பொழுதுதான் கான்ஸ்டன்டைன் என்ற பேரரசர், கிரேக்க பேரரசர் ஒரு கவுன்சிலை கூட்டுகிறார். அதுதான் த கவுன்சில் ஆஃப் நைசியா. அது கிபி 325ஆம் ஆண்டு கூட்டப்பட்டது. அதிலே 2 கூட்டத்தாருடைய வாதங்களையும் அவர் கேட்கிறார். அப்பொழுது ஒரு பக்கத்தில் ஏரியஸ், நெஸ்டோரியஸ் என்ற சர்ச் ஃபாதர்ஸ் எல்லாம் தங்களுடைய விளக்கத்தை சொல்கிறார்கள். அடுத்த பக்கம் அதனேஷியஸ், இன்னும் மற்ற சர்ச் ஃபாதர்ஸ் அவருடைய விளக்கத்தை சொல்கிறார்கள். அப்பொழுது அங்கே கடைசியாக அவர்கள் கன்க்ளூட் பண்ணும்போது இந்த மூவரும் ஒரே சப்ஸ்டன்ஸ், அவர்களுக்கு வேறு வேறு விதமான சப்ஸ்டன்ஸ் கிடையாது, 3 பேருமே ஒரே விதமான நிலையில் இருக்கிறவர்கள் என்பதை கான்ஸ்டன்டைன் ஏற்றுக்கொள்கிறார், அதை பிரகடனம் பண்ணுகிறார். அதைத்தான் நாம் நைசியன் க்ரீடு என்று நாம் சொல்கிறோம். அந்த க்ரீடு நமக்கு கொடுக்கப்படுகின்ற நிசையா விசுவாச பிரமாணம் இந்த ட்ரினிட்டியை, இந்த திருத்துவத்தை உறுதிப்படுத்துகிறதாக அமைகிறது என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வரலாற்று நிகழ்வுகள் ஏன் திருச்சபையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அல்லது இந்த நாட்களிலே நாம் ஏன் இந்த திருத்துவத்தை குறித்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை நாம் எல்லா ஆண்டுகளிலும் இந்த திருத்துவ ஞாயிறை ஆசரிக்கும் பொழுதெல்லாம் இதை நாம் அதிகமாய் தியானித்து ஒரு விதமான ஒரு புரிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால், திருத்துவ கடவுள் என்று சொல்லுவோமானால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளுடைய செயல்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது திருச்சபையினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் வேற்று உபதேசங்கள் அல்லது குமாரனையும் பிதாவையும் இன்றும் பிரித்து செயல்படுகின்ற கூட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. நாம் அநேக உபதேசங்களை நாம் கேட்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் திருச்சபை என்பது ஒரு அடிப்படை கோட்பாடுகளிலே நீங்கள் இதை கற்றுக்கொண்டால் நல்லது என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் இந்த திருத்துவ ஞாயிறிலே நாம் திருத்துவத்தை குறித்து அதிகமாக முக்கியப்படுத்துகிறோம். இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமானால் த சேம் சப்ஸ்டன்ஸ் என்று சொல்லுவதை மிக எளிதாக ஒரு உதாரணத்தில் சொல்வார்கள். நீங்கள் தண்ணீரை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அந்த தண்ணீர் 3 நிலைகளிலே அதை நாம் பார்க்க முடியும். ஒரு ஐஸ் கட்டியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம், தண்ணீர் திரவமாக எடுத்துக்கொள்ளலாம், இன்னும் நீராவியாக எடுத்துக்கொள்ளலாம். எப்படிப்பட்ட நிலையில் அந்த தண்ணீர் இருந்தாலும் அதனுடைய சப்ஸ்டன்ஸ், அதை H2O என்று சொல்வார்கள், அது சேம் தான். எந்த நிலையில் அதை சோதித்து பார்த்தாலும் அதுதான் அதில் இருக்கும். அப்படி தான் இயேசுவும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றான கடவுள், ஒரே விதமான நிலையில் இருக்கிறவர்கள் என்று தெளிவுபடுத்தும்படி பிரயாசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போது நாம் இதை புரிந்து கொண்டால், இதை சரியாக புரிந்து கொண்டால் தான் ஆண்டவர் நம்மோடு கூட செயல்படுவாரா என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் சங்கீதக்காரர் நமக்கு ரொம்ப அருமையாக விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் பற்றி நீங்கள் அதிகமாக கவலைப்பட வேண்டாம், இதை புரிந்து கொள்ளவில்லையே, இதை சரியாய் புரிந்து கொண்டால்தான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா என்ற கேள்வியெல்லாம் நமக்கு எழும்பலாம். ஆனால் சங்கீதக்காரருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். நீங்கள் சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிப்பீர்களானால், கர்த்தாவே நாங்களுமே நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. இந்த கோட்பாடுகளெல்லாம் ஒருவேளை கடவுளை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கலாம்.
ஆனால் இதைவிட வாழ்க்கையின் அனுபவமாக்கிக் கொள்வது என்பது மிக சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகையினால்தான் சங்கீதக்காரர் தன்னுடைய அனுபவத்திலேயே அநேக வசனங்களை, வார்த்தைகளை ஆண்டவரை குறித்து சொல்கிறதை பார்க்கிறோம். இங்கே அவர் சொல்லுகின்ற காரியம், கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. எப்படி நீர் இருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்வது கடினமான காரியம். நான் எப்படி உம்மை அணுகுவது என்பது கடினமான காரியமாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே நீர் எனக்கு வெளிப்படும் ஐயா என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் நீங்கள் சங்கீதம் 18ஆம் அதிகாரத்திலே சங்கீதக்காரர் அந்த கடவுளை குறித்து புரிந்து கொள்ளுதலை சொல்லுகின்ற பொழுது 25ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் கடவுளை நாம் எப்படி அணுக விரும்புகிறோமோ அப்படிதான் அவர் நமக்கு வெளிப்படுவார். நாம் ஒருவேளை புரிந்து கொள்ள பிரயாசப்படுகின்ற பொழுது கர்த்தர் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிறார். அந்த புரிந்து கொள்ளுதலிலே நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போதும் கர்த்தருடைய கிருபை, இரக்கம் நமக்கு வெளிப்படுகிறது. ஆனால் ஒருவேளை நாம் மாறுபடுகின்றவர்களாய் இந்த காரியத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ள பிரயாசப்படவில்லை, அல்லது இந்த காரியத்தை குறித்து மிகவும் அலட்சியமாய், ஆண்டவரை குறித்து அலட்சியமாய் பேசுகின்றவர்களாக இருப்போமானால் ஆண்டவரும் அப்படியே தான் நமக்கு வெளிப்படுவாராம். அதான் அந்த வசனத்தில் 26ஆம் வசனத்தில் மிக சரியாக அவர் சொல்லுகிறதே, புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுகிறீர். ஆகையினால் ஆண்டவர் நாம் எப்படி பார்க்க விரும்புகிறோமோ அப்படியே நமக்கு வெளிப்படுகின்ற கடவுளாக இருக்கிறார். யூதர்கள் அவரை சர்வ வல்லமையுடையவராக, படைப்பாளராக மட்டுமே காண வேண்டும். அவர் உன்னதங்களில் இருக்கிறவர், அவர் மனிதனாய் வரவே முடியாது என்று சொல்கிறார்கள். அப்போதும் சங்கீதக்காரருடைய வசனம் அவர்களுக்கும் இடம் கொடுக்கிறது. நீ அப்படியே கடவுளை கண்டுகொண்டாலும், நீ பரிசுத்தராய் அவரை கண்டுகொண்டாலும் அதற்கு ஏற்ற விதமாய் ஆண்டவர் நமக்கு வெளிப்பட்டு நம்மை வழிநடத்தும்படி ஆயத்தமாயிருக்கிறார். இல்லை, இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்பட்ட கடவுளாய் நாம் அவரை அறிந்து கொள்ள பிரயாசப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படி இயேசுவிலே இருந்து செயல்பட்டு இரக்கமுள்ளவராய், மன உருக்கம் உள்ளவராய், அவர் தம்முடைய அதிசயமான அற்புதமான காரியங்களை அன்பின் அடிப்படையிலே வெளிப்படுத்தி மக்களுக்கு உதவி செய்தாரோ அதே கடவுள் இன்றும் நமக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னும் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ட்ரினிட்டி, இந்த திருத்துவத்திலே ஏன் இந்த 3 வகையான தன்மைகளை உடைய கடவுளை நாம் அதிகமாக முக்கியப்படுத்த வேண்டும் என்று நாம் கவனிக்கின்ற பொழுது, God is not a ascetic God, அதாவது சாலிட்டர் லைஃப். நாம் தமிழிலே அதை பார்க்கும்போது ஒரு தனித்துவமாய் அலூஃபாக இருக்கான்னு சொல்லுவாங்க சிலரை. அவன் யாரு கூடவே சேர மாட்டான்பா, அவன் அப்படி தனியாக இருக்கிறவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி அல்ல, கடவுள் உறவை விரும்புகின்ற கடவுள். அவர் எங்கேயோ இருக்கிறவர், தனிமையிலே அவர் தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய ராஜ்யத்தை எங்கேயோ தனியாக வைத்து கொண்டிருக்கிறவர் அல்ல. அவர் எப்போதுமே தொடர்பு, தனக்கும் மற்றவர்களுக்கும் உரிய தொடர்பிலே இருக்க விரும்புகின்ற கடவுள். அதைத்தான் the Trinity is an interconnected aspect of God என்று சொல்வார்கள். அங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த 3 பேருக்குள்ளும் ஒரே தன்மையுடைய ஒரே கடவுளாய் they were interconnected என்ற ஒரு எண்ணமுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்கிறோம். ஆகையினால் ஆண்டவர் உறவை விரும்பும் ஆண்டவர். ஆகையினால்தான் அவர் இறங்கி இந்த உலகத்தில் மனிதனை தேடி வந்தவர், ஏதேன் தோட்டத்தில் மனிதனை தேடி வந்தவர். ஆகையினால் ஆண்டவர் உறவை விரும்பும் ஆண்டவர். அதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த திருத்துவத்தை குறித்து நாம் அதிகமாக கற்றுக்கொள்ளும் போதெல்லாம், படிக்கும் போதெல்லாம், ஆண்டவரே நீர் எப்படி உறவை விரும்புகிறீரோ, எப்படி மற்றவர்களுடைய உறவை விரும்பி செயல்படுகிறீரோ அவ்விதமாய் நாங்களும் மற்றவர்களோடு கூட உறவை விரும்பி செயல்படுகின்றவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்ற எண்ணத்தோடு கூட நாம் இந்த திருத்துவ ஞாயிறை ஆசரிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். இன்னும் நாம் பார்ப்போமானால், we are called to live in communion with God and others. நாம் கடவுளோடு கூட வைத்திருக்கின்ற உறவு, அந்த இன்டர்கனெக்டட்னஸ், அதுதான் மனிதர்களோடு கூட நாம் உறவை வைத்துக் கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. ஆகினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பனைகளை சுருக்கி சொல்லும்போது சொன்னார், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்வதற்கு முன்னதாக முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால்
கடவுளை குறித்த ஒரு சிறிய புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருந்தால்தான், நாம் கடவுள் யார் என்பதை அறிந்திருந்தால்தான் அவரோடு கூட உறவை வைத்து கொள்வதற்கு நாம் விரும்புவோம். ஒருவேளை ஆண்டவர் நம்மோடு கூட உறவு வைக்க விரும்புகிறார், ஆனால் நாம் ஆண்டவரிடத்தில் உறவை வைத்து கொள்வதற்கு விருப்பம் நமக்கு ஏற்பட வேண்டுமானால் கடவுள் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட செயல்பாடுகள் உள்ளவர் என்பதை அறிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த திருத்துவ ஞாயிறை ஆசரிக்கின்ற நாம், ஆண்டவர் 3 கடவுள் அல்ல, அவர் ஒரே கடவுளாய், ஒரே தேவனாய் அரசாட்சி செய்கிறவராகவும், ஒரே தேவனாய் ரட்சிப்பை கொடுக்கிறவராகவும், ஒரே தேவனாய் நம் எல்லோருக்கும் இன்றும் நம்மோடு கூட இருந்து உதவி செய்கிறவராகவும் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் பிதாவாகிய கடவுளுடைய செயல்பாடு, குமாரனாகிய கடவுளுடைய செயல்பாடு, பரிசுத்த ஆவியானவருடைய கடவுளுடைய செயல்பாடு இன்றும் நம்மோடு கூட அதே விதமாகவே இருக்கிறது. அதை நாம் புரிந்து ஆண்டவரோடு கூட இணைந்து இந்த உலகத்திலே அவருக்கு சாட்சிகளாய் வாழ்வோம் என்றால் இந்த திருத்துவ ஞாயிறின் நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்விலே தொடரும். ஆண்டவர் நமக்கு அந்த கிருபைகளை தந்து வழிநடத்துவாராக. ஆமேன். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் பிதாவாக வெளிப்பட்ட நாட்களில் எல்லா ஜனங்களும் உமக்கு முன்பாக பரிசுத்தமுடையவராய் உம்மை கண்டுகொண்டு உம்மை பணிந்து கொள்ள நீர் உதவி செய்தீர். குமாரனாய் வெளிப்பட்ட நாட்களிலும் தேவ கிருபைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். ரட்சிப்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்போதும் பரிசுத்த ஆவியானவராய் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய திருத்துவ தன்மையை நாங்கள் உணர்ந்தவாறு உம்மோடு கூட அதிகமாய் ஐக்கியம் கொள்கிறவர்களாகவும், உலகத்திலும் மற்றவர்களோடு கூட நாங்கள் அன்பு கூர்ந்து ஐக்கியத்தில் நிலைத்திருக்கிறவர்களாகவும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 12, கிறிஸ்தவ கீர்த்தனை 4 பாடுவோம். சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. கீதம் 12, கிறிஸ்தவ கீர்த்தனை 4 பாடுவோம். Namo
கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட திரியேக தெய்வத்தினுடைய தன்மைகளை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. யுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் திரியேக தெய்வம் இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே வல்லமையாய் அசைவாடி கொண்டிருக்கிறபடினால் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுது இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டு வருகிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், உமது பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருத்துவ தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உமது பிள்ளைகளோடு கூட என்றும் என்றும் சதா காலங்கள் நிலைத்திருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் தந்த அருமையான கற்பித்தின் கனிகளுக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிங்க சுவாமி. பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறவர் எல்லா தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, இந்த புதிய கல்வியாண்டிலே ஆண்டவரே பிரவேசித்திருக்கிற பிள்ளைகள் இந்த ஆரம்ப காலம் முதற்கொண்டு எங்கள் பிள்ளைகள் மிக சிறப்பாய் படிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. படித்து முடித்து விட்டு வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படியாக விரும்புகிற பிள்ளைகளுக்காக இரு பிள்ளைகள் ஆண்டவர் ஒரு உயரிய பணிகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அயல் நாடுகளில் சென்று படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளுடைய நம்பிக்கை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர்கள் விரும்புகின்ற ஆண்டவரே நல்ல உன்னதமான பணியை பெற்றுக்கொள்ள கிருபைதார். அவருடைய ஸ்டடீஸையும் நீங்கள் ஆசீர்வதித்து அதற்கேற்ற ஒரு நல்ல வேலையை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. காலத்தில் எங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் அப்பா திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருமணமாகியும் குழந்தை இல்லையே என்று சொல்லி கலங்குகின்ற அருமையான ஆண்டவரை தம்பதிகள் உண்டு சுவாமி. அவருடைய கண்ணீரெல்லாம் எங்கள் கர்த்தர் துடைத்து திருத்துவ தெய்வத்தினுடைய வல்லமை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அவர்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். 100 வயதில் ஆபிரகாமுக்கு கற்பதற்கு கொடுத்த தேவன் உமது பிள்ளைகளுக்கும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா சுவாமி. உடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறையா. பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனியை பூர்ணப்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறையா. இந்த வயதான காலத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், எல்லா போராட்டங்கள், தனிமை உணர்வுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறிட்டு நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, படுக்கையில் வியாதியோடு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தனிமை உணர்வினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இருந்தும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை இருக்கலாம் ஐயா. அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் கர்த்தர் உமது பிள்ளைகளோடு கூட இருந்து சுவாமி அவர்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவருடைய எல்லா மன பாரங்களையும் அகற்றி சமாதானத்தால் நிரப்பி ஆசீர்வதிக்கிறாங்க ஜெபிக்கிறையா. சில பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பல வகையான கவலைகள் சுவாமி, வேதனைகள். என் பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையே, இவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லைன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் விருப்பங்களை அறிந்திருக்கிறவரையா. அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் குடும்பத்தில் ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக குடும்பங்களில் சமாதானமற்ற சூழ்நிலை சுவாமி. ஆண்டவரை கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனை, பிரிவினைகள், இது எல்லாம் மாறிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மூலம் வருகிற போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர் ஐயா, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படியாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு குட்டி பரலோகத்தை போல் இந்த குடும்பங்களெல்லாம் மாறும்படியாக இந்த குடும்பங்களில் கர்த்தர் வாசம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். எல்லா போராட்டங்களும், எல்லா பிசாசின் கிரியைகள் யாவும் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமை அகன்று போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய இல்லத்தை சுற்றிலும் குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறையா. முது பிள்ளைகள் கையிட்டு சில எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் எந்த வேலை பார்த்தாலும் அது அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கணும் ஐயா. பொருளாதார ஆண்டவர் பிரச்சனைகள், கடன் பிரச்சனை எல்லாவற்றுக்கும் கர்த்தர் முற்றிலுமை மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. முது பிள்ளைகள் செய்கிற தொழிலில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதங்க சுவாமி. ஆண்டவரே, அது பெருக பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. புதிதாய் தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறையா. சரியான தொழிலை தேர்ந்தெடுக்க கர்த்தாவே நீர் அவர்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதியோடு கூட கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டு. என்னென்ன வியாதினாலும் உமது பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இந்த வியாதியின் மூலமாக எனக்கு முடிவு எப்படி இருக்குமோ என்று சொல்லி கண்ணீரோடு கூட உம்மை பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடும்
கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆரோக்கியத்தையும் தீர்க்காயுசும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, என்னுடைய மகன் என்னுடைய மகள் இந்த வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, யாராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை சொல்லி கலக்கத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் இந்த குடும்பத்திலே அவருடைய கண்ணீரெல்லாம் துடைத்து சுவாமி அவர்கள் விரும்புகிற நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருடைய கூப்பிடுதலையும் நீர் கேட்டு, கூக்குரலை கேட்டு, அவருடைய கதறுதலை நீர் பார்த்து ஒரு அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் எதை உடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிறார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஊழியங்களை பல வகையில் ஆதரிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக ஈரோடு பெருந்துறையை சார்ந்த ஆண்டவரே அருமையான உமது பிள்ளைகளுக்காக, அருமையான ஐயா ஜீவானந்தம் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வாரத்திலும் தன்னுடைய 80வது பிறந்தநாளை காணும்படியை தேவன் பாராட்டுகிற எண்ணி முடியாத ஈவுகளுக்காய், கிருபைகளுக்காக கொடி ஸ்தோத்திரம். வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர் ஐயா, ஒரு புதிய ஆண்டவர் நன்மைகள் நிறைந்த ஒரு ஆண்டை காணப்பட உதவி செய்யப்பா. நல்ல சுகத்தை, பலத்தையும் தீர்க்காயுசின் அவர்களுக்கு கொடுப்பீராக. நீ உன் பிள்ளைகளின் சிறவியலுக்கு உண்டாங்க சமாதானத்தை காண்பா என்று சொல்லி அந்த மேன்மையான ஆசைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய அன்புக்குரிய துணைவியாருக்காக, அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். வசந்தகுமாரி அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அம்மாவை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. தேவக்காரம் அது பிள்ளைகளோடு கூட எப்பொழுது இருப்பதாக. நீங்கள் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அன்பு சகோதரர் ஆண்டவர் மதன்குமார் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்கள் செய்கிற வங்கி பணியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை இன்னும் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவக்காரம் அது பிள்ளைகளோடு அவருடைய குடும்பத்தோடும் ஆண்டவர் நீர் கொடுத்த 2 பிள்ளைகளோடு கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலெடுத்து பாதுகாத்து கொள்வீராக சுவாமி. அதற்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. அதே போல அன்புக்குரிய சகோதரர் வசந்தகுமார் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக, அருமையான பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவ கரந்த பிள்ளைகளோடு கூட இருந்தவர்களை ஆண்டு வழிநடத்தும்படியே ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த பிள்ளைகளுடைய எல்லா தேவையும் கர்த்தர் சந்திப்பீராக. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கு அதிகமாக கிரியேச்சிட வல்லவின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டளையிடும். கணம், துதி, மகிமை எல்லாம் உமக்கு சொல்வதை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அங்கு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் விடுத்து உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதி நீதியின் விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. முதுகுமாரன் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் வானங்களையும் பூமியை வெளியெல்லாம் சிருஷ்டித்தீர். மனுக்குலத்தை சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டி மறுபலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர்.
பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர் உருக்கமாக அன்பு கூர்ந்து முதுவரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் தன்மை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்த நேரே அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை ஏகபலியை ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தை செலுத்தவும் இல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு ஸ்ரீசருக்கு கொடுத்து எல்லாரும் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுறும்படி செய்கின்றார். அப்படி நான் போஜனை பண்ணின பின்னு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்களாரில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டா அப்படி உங்களுக்காக அநேகர் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, முதுகுமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேல கூர்ந்து முது அடியர்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிறப்பம் கிறிஸ்துவ சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவ ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கும்படி எங்களையும் நீரே தந்தை இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பரிசுத்தாவினை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவர்கள் எல்லாவற்றையும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடு ஐக்கியமாக இருக்கிற சர்வ வல்லமை பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கருமைமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. பரமண்டலங்கள் இருக்கிற ஆண்டவருடைய திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மில் எவ்வளவு பேரும் தகுதி இல்லை என்று உணர்ந்தவர்களாக ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தும்படி பரிசுத்தப்படுத்தும்படியாக நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநிதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக்கொள்ள நாங்கள் பாத்திரலர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய இரட்சமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மெதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பதற்கே விதமாய் சரீரத்தை புசித்து ஒரு இரத்தத்தை பானம் எங்களுக்கு கிருபை செய்தோம். ஆமென். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா?
ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகி சாக்கரம் அந்த விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை முதல்களாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திரு சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்கி இருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றுமுள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத அந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சரீரம் ஆத்துமாவுமாகிய எங்களை தூய உயிருள்ள பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் உமது என்றுமுள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாக என்றென்றும் வீற்றிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை சிதை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கொடுத்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 642 பாமாலை 141 பாடுவோம். தெய்வன்புக்காக உன்னத கர்த்தாவுக்கு புகழ்ச்சி. கீதம் 642 பாமாலை 141 பாடுவோம்.
கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். பரலோகத்தின் தேவன், திரியேக தேவன் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசனத்தை நிறைத்து இன்றைக்கு ஒவ்வொருவரும் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிக்க தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற நாட்கள் காலங்களெல்லாம் உங்கள் தெய்வீக பிரசனமும் கிருபையும் வழிநடத்தல் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆண்டு வழிநடத்தி ஆதரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.